ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். என்ன பேட்டர்ன், என்ன எக்ஸாம் சிலபஸ், அதெல்லாம் கவர் பண்ணலாம். என்ன டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த எக்ஸாமில் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட் என்னென்னா, ஃபீனிக்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நடத்தக்கூடிய ஆன்லைன் 6 months ப்ரோக்ராம் யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. யூபிஎஸ்சினா என்னென்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா? இது ஒன் ஆஃப் த இந்தியா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாமை பற்றி நிறைய கட்டுக்கதை இருக்குங்க நம்ம ஊர்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப டஃபஸ்ட்டான எக்ஸாமினேஷன். இது வந்து ஒன்லி டாப்பர்ஸால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. காம்படிஷன் அதிகம். நிறைய பணக்காரங்களால் தான் நிறைய அகாடமிலாம் அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து பே பண்ணி டெல்லிலாம் போய் படித்து கிளியர் பண்ண முடியும். ஒன்லி வந்து ரொம்ப நாலேஜபிளான பர்சனால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிராமத்துலேருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆனவங்களும் இருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு டாப் யூனிவர்சிட்டி அகாடமியில் படித்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை தான். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க இந்த எக்ஸாமுக்கு, அந்த எக்ஸாமோட ரிசல்ட் என்ன, அதை வச்சு தாங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கிறதும் கிடைக்காததும் இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் நம்பாமல் உங்களோட எஃபர்ட்ஸை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும், ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இதாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும், சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த எக்ஸாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்னா நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணுங்க. அப்புறம் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ். இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க. நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படக்கூடாது. இவ்வளோ பேர் எழுதுறாங்க, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. நம்ம எஃபர்ட்ஸை போடுவோம், அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ரெகுலர் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி அப்பியரே ஆக முடியும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஓப்பன் காம்படிஷனில் வந்தீங்கன்னா நீங்கள் அப் டு 32 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 6 அட்டெம்ப்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓபிசி அண்ட் எம்பிசி பேக்வர்ட் கிளாஸஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 9 attempts அப் டு ஏஜ் ஆஃப் 35 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியில் வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் attempts ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் ஃபிசிக்கலி டிசேபிளாக இருந்தால் உங்களுக்கும் அன்லிமிட்டட் அட்டம் தான். ஆனால் வயசு மட்டும் பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த எக்ஸாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். என்ன பேட்டர்ன் இது, என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 stages ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நடக்குங்க. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஃபைனல் இன்டர்வியூ, ஓகேவா? இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபை எக்ஸாம் மாதிரி தான். இதை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸ் போக முடியும். அண்டு மெயின்ஸ் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ மார்க் தான் உங்களோட கேடர் டிசைட் பண்ணும். ஸோ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குங்க. ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் 200 மார்க்ஸ்க்கும் சிசாட்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், இது ஒரு 200 மார்க்குக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 400 மார்க், ஓகேவா? இது ரெண்டும் தனித்தனியாக. சிசாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 33% ஆஃப் மார்க் எடுத்தால் பாஸ். 33% மார்க்னால் 67 மார்க் எடுத்தால் பாஸு. அதே ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருந்தால் ஓகே, கேட்டகரி வைஸ் வந்து அவங்க குவாலிஃபை பண்ணுவாங்க ரேங்கை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணி நல்லா கட் ஆஃப் இருந்தால் யூ கேன் பி மூவ் ஆன் டு மெயின்ஸ். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 9 ரிட்டன் டைப் இருக்குங்க. ரிட்டன் டைப், ஓகேவா? எல்லாமே நீங்கள் போய்ட்டு நேரில் எழுதணும் எக்ஸாம் பேப்பரில். பேப்பர் மோடு தான் வச்சுருக்காங்க இன்னும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேப்பர் இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், இங்கிலீஷ் கம்பல்சரி அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் எதுனாலும் நீங்கள் எடுத்து எழுதலாம். இது அந்த மார்க் வந்து கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. அந்த 2 பேப்பர் வந்து குவாலிஃபையிங் பேப்பர். மீதி இருக்கிற 7 பேப்பருக்கு ஒரு பேப்பருக்கு 250 மார்க்னால் 750 மார்க்குங்க. அந்த 7 பேப்பர் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு கூட உங்கள் கேடர் மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 275 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வேல்யூவேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி தான், ஓகேவா? மொத்தமாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளோ தான்ப்பா மார்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 மார்க் வருங்க உங்களுக்கு. 750 மெயின்ஸ் ப்ளஸ் 275 ஃபைனல் இன்டர்வியூ சேர்த்திங்கன்னா 2025 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இந்தியாவில் வந்து
இது வரைக்கும் யூபிஎஸ்சி வந்து ரெக்கார்ட் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா 1126 மார்க்ஸ் தாங்க ஹையஸ்ட் அவுட் ஆஃப் 225. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸோட சிலபஸ் பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸில் என்னென்னப்பா சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா, ஜிஎஸ் பேப்பர் 1 அண்ட் சிசெட். நம்ம பிஃபோராக பார்த்த மாதிரி 100 கொஷின் கொடுப்பாங்க. ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது 1/3. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.33. ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.33 மார்க்ஸ் வந்து போயிடும், ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ப்ளஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்னு எவ்வளவோ இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரல் இஷ்யூஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. அப்புறம் சிசேட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க லாஜிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் தாங்க. சிசேட்னா என்னென்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஓகேவா. இதில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், இங்கிலீஷ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், டிசிஷன் மேக்கிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுதாங்க சிலபஸ், ஓகேவா. ப்ரிலிம்ஸோட சிலபஸ் இதுதான். மெயின்ஸோட சிலபஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் மொத்தம் நான் சொல்லியிருக்கேன் பிஃபோராகவே 2 பேப்பர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ரீஜனல் லாங்குவேஜ். இந்தியாவில் இருக்கிறது நீங்கள் எதனா எடுத்து படிக்கலாம். அது குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா யூ கேன் கெட் இன் டு தி 7 பேப்பர்ஸ், ஓகேவா. இந்த 7 பேப்பர் நீங்கள் எழுதலாம். ஆஃப் விச் எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் வேர்ல்டு அண்ட் தி சொசைட்டி கவர் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், வெல்ஃபேர், சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், பயோடைவர்சிட்டி, செக்யூரிட்டி, டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து கவர் ஆகும். அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் 4th பேப்பர் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் இருக்கும். அண்டு நீங்கள் 6th பேப்பரும் 7th பேப்பரும் உங்களுக்கு ஆப்ஷனலுங்க. நீங்கள் எந்த பேப்பர் வேணால் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அக்ரி படிக்கிறீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேப்பர் சூஸ் பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். சோஷியாலஜி, ஆந்த்ரப்னாலஜி இந்த மாதிரி வந்து ஒரு நியர்லி 10 above இருக்குது, ஓகேவா. உங்களுக்கு ஆப்ஷனல் நீங்கள் விருப்பப்பட்டால் எடுக்கலாம். இதெல்லாம் விருப்ப பாடம் 2மே பேப்பர். ஸோ வந்து ஃபைனல் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 275 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. யூ ஹாவ் டு பி மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் காம் இந்த இன்டர்வியூ, ஓகேவா. நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இவ்வளோ தடைகளையும் தாண்டி இந்த ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அண்டு ஃபைனல் இன்டர்வியூவில் கூட நிறைய பேர் வந்து டென்ஸ் ஆகி நிறைய மார்க்லாம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக இருங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் கொடுங்க. நல்ல ஐ கான்டாக்ட். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். ஸோ ஃபைனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 275 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து டெல்லியில் நடக்கும். ஆஃப் விச் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அப்புறமா தான் ரிசல்ட் வரும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா சிலபஸ் பார்த்துட்டோம், பேட்டர்ன் பார்த்துட்டோம். ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். என்சிஆர்டி புக்ஸ், ஓகேவா. இதுதான் ரூட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனே சொல்லாங்க. என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் 6th to 12th படிக்கலாம், ஆர் 9th to 12th இஸ் பேசிக் ரெக்கமெண்டட். ஒரு 40 புக்ஸும் இருக்குங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சிவிக்ஸ் இந்த டிசிப்ளின்டு ஸ்டடீஸ்லாம் கவர் பண்ணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் அண்ட் அனலைசிஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே யூபிஎஸ்சி, ஓகேவா. ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் 360 டிகிரிலேருந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ மேப்ஸ் அண்ட் பிளேசஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதுவும் படிக்கணுங்க. நீங்கள் மேப்ஸ் அண்ட் பிளேசஸும் நீங்கள் இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். நம்ம சேனலில் வந்து ஃபர்தராக அப்டேட் வரும். ஸோ வந்து ஆல் அதர் யூபிஎஸ்சி சிலபஸ் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சினா நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு கலெக்டர் எக்ஸாமு, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா கலெக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒன்லி கலெக்டர் மட்டும் கிடையாதுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டார்ஸ் இருக்குது, ஐ மீன் வேரியஸ் போஸ்ட்ஸ் இருக்குது. என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இவ்வளோ செக்டார்ஸும் இருக்குது. நம்ம ஊரில் என்ன சொல்லணும்னா ஐஏஎஸ்னால் கலெக்டர் தான்ப்பா, யூபிஎஸ்சி படிக்கிறேன்னா கலெக்டரா அப்படின்னு தான் நினச்சிக்கலாம். ஆனால் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு எது வேணால் வரலாம். உங்களோட மெயின்ஸ் மார்க் ப்ளஸ் ஃபைனல் இன்டர்வியூ மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு கேடரே கூட மாறும்.
ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது ஆசையாக இருக்கோ. ஐஏஎஸ் வேணும்னா நல்ல டாப் மார்க் வேணும், ஓகேவா. எப்படிங்க யூபிஎஸ்சிக்கு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் நீங்கள் அகாடமியில் சேர்ந்தாலோ இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நார்மலாக ஒரு 4 to 8 hours ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் படிக்கலாம், ஓகேவா. ஒரு டைம் டேபிள் போட்டு படிங்க, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதம் நடக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஃபைனல் இன்டர்வியூ, இவ்வளோ நேரமும் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா அப்படின்னு யூபிஎஸ்சி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷருக்குள்ளே போவீங்க. உங்கள் சுற்றி இவங்க வந்து என்னடா அவங்க கூட படித்தவங்களாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிட்டா நீ இன்னும் என்னவோ சின்ன பையன் மாதிரி எக்ஸாம் எழுதிட்டுருக்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டுட்டு உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுங்க. மென்டல் ப்ரெஷர்ஸ்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணணும் ஒன்ஸ் யூ கெட் இன்டு யூபிஎஸ்சி. ஓகே, லெட்ஸ் எண்ட் ஆஃப் த செஷன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். ஒரு விஷயம் நம்மளால் முடியாதது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது முடிக்கும் வரை தான். அதை நம்ம முடிச்சிட்டா இட் வில் பி டன், ஓகேவா. இது யார் சொன்னாங்கன்னா நெல்சன் மண்டேலா, ஒன் ஆஃப் த ஃபேவரட் குவாட்னே சொல்லலாம். ஸோ இதாங்க நான் ஃபஸ்ட்டில் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஃபீனிக்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ப்ரோக்ராம். இவங்க வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பீரியட் 6 months, ஜூலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூலை 10th to டிசம்பர் 2021 வரைக்கும் 6 மாதம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெகுலர் வீக்கெண்ட் கிளாஸஸ் தாங்க, சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் இருக்கும். டெய்லி ஹிந்து பேப்பர் அப்டேட்ஸ் போட்டுடுறாங்க, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அப்புறம் மந்த்லி மார்க் எக்ஸாம் வைப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் அண்டு ஃபைனல் மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸும் இந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுறாங்களாம். ஸோ வந்து இந்தாங்க இந்த அகாடமியோட டீட்டெயில்ஸ், ஓகேவா. ஐ மீன் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இவர் வந்து பிஎஸ்சி அக்ரி பர்சீவிங் கிராஜுவேட் பண்ணிகிட்ருக்காரு. நல்லாயிருக்கு, நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ளஸ் ஃபர்தரான என்ன எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடப்படும். நன்றி, வணக்கம்.